இது ட்ரீம் டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வெளியிட்டிருக்கக்கூடிய மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அண்ட் ஹவல்தார் இந்த பணிகளுக்கான அறிவிப்பை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய இந்த ட்ரீம் டெக் தமிழ் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், நான் டெக்னிக்கல், அப்புறம் ஹவல்தார் இந்த 2 பணிக்குமான நோட்டிஃபிகேஷன் அவங்க 22 மார்ச் மாதம் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் ஏப்ரல் 30. ஆன்லைன் மூலமாக நீங்கள் சப்மிட் பண்ணுற அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் மே மாதம் 5ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதிக்குள்ளே பண்ணிக்கலாம். இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், ஹவல்தார் இந்த பணிகளுக்கான எக்ஸாம் ஜூலை மாதம் நடக்குது. பேப்பர் 1. பேப்பர் 2 எப்போங்கிறத பின்னாடி அறிவிக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு இன்னும் அவங்க கன்க்ளூஷன் கிளியராக கொடுக்கல, இவ்வளோதான் போஸ்ட் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹவல்தார் பணிக்கு கொடுத்துட்டாங்க. அதில் மொத்தம் 3603 காலி பணியிடங்கள் இருக்குது. எவ்வளோ பணியிடங்கள் என்ன காலியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் எங்கே போய் பார்க்கணுன்னா கேண்டிடேட்ஸ் கார்னரில் டெட்டன்டிவ் வேக்கன்சியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட்டுன்னு பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பதவிகளுக்கு 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். சில பதவிகளுக்கு 18லேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கணும். இதுலேயும் இடஒதுக்கீடு நிறைய மக்களுக்கு கொடுக்குறாங்க, ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அது யார் யாருக்குன்னா SC ST, உடல் ஊனமுற்றவங்க, OBC, முன்னாள் இராணுவத்தினர் இவங்களுக்கான இடஒதுக்கீடு தான் இருக்குது. அந்த இடஒதுக்கீடு போக இந்த ஏஜ்லேயும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. SC STக்கு 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. OBCக்கு 3 வருஷம். உடல் ஊனமுற்றவங்களாக இருந்தாங்கன்னா 10 வருஷம். உடல் ஊனமுற்றவங்களும் OBC கேட்டகரியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 13 வருஷம். உடல் ஊனமுற்றவங்க SC ST கேட்டகரியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 15 வருஷம். முன்னாள் இராணுவத்தினருக்கு 3 வருஷம். இது அவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா இந்த 2 பதவிகளுக்குமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கவர்மெண்ட் கொடுத்துக்கிறது வெறும் 10ஆம் வகுப்பு தகுதி. 10ஆம் வகுப்பு முடித்தவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். எப்படி இதுக்கு அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட் இருக்குது, ssc.nic.in. அந்த வெப்சைட்டில் போய் தான் பண்ணணும். அந்த வெப்சைட்டில் நம்ம TNPSCயில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி SSCலையும் ஒன் டைம் டிசிஷன் இருக்குது, பார்ட் 1. அப்புறம் பார்ட் 2ல் அந்த எந்த போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அதுக்கு போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் ₹100 அந்த அப்ளிகேஷன் ஃபீஸு. இதுலேயும் பெண்கள், SC ST, உடல் ஊனமுற்றவங்கள், முன்னாள் இராணுவத்தினர் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. அவங்களுக்கு கட்டண விலக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்ளிகேஷன் கரெக்ஷனுக்கு அவங்க 5ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா ஏற்கனவே நீங்கள் சப்மிட் பண்ண ஃபார்மில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் பணம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் தனியாக. அதுக்கு நீங்கள் ₹200 கட்டினா நீங்கள் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்ஷன் பண்ணி சப்மிட் பண்ணலையும் திரும்பவும் கரெக்ஷன் பண்ணால் அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு ₹500 நீங்கள் பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேற்கொண்டு பணம் செலவழிக்காமல் இருக்கணும்னா முதல் முறை அப்ளை பண்ணும்போதே தெளிவாக எல்லா ஆவணங்களையும் வச்சு கிளியராக அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த தேர்வுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டிலேயே நிறைய சென்டர்ஸ் போட்டிருக்காங்க. மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலே நிறைய சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுத் ரீஜன் ஆஃபீஸர் எங்கே இருக்காங்கன்னா அவங்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா மொத்தம் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே 2 பேப்பர் இருக்குது. இல்லை, பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் இது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக இருக்கும். நீங்கள் கம்ப்யூட்டரில் உட்காந்து கொஷின்ஸ்க்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மூலமாக ஆன்சர் பண்ணணும். மொத்தம் உங்களுக்கு 100 கேள்விகள் இருக்கும். 1.5 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. அந்த 100 கேள்விகளும் 25 கேள்விகளாக ஒவ்வொரு பிரிவாக பிரிச்சுருப்பாங்க. ஜென்ரல் இங்கிலீஷில் 25 கேள்விகள், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அதில் ஒரு 25 கேள்விகள், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் அதில் ஒரு 25 கேள்விகள், ஜென்ரல் அவேர்னஸ் இதில் ஒரு 25 கேள்விகள். இதை மொத்தம் 100 கேள்விகள் இருக்கும். 1.5 மணி நேரம் டைம் நீங்கள் கம்ப்யூட்டரில் ஆன்சர் பண்ணணும். ஸோ பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா அது டிஸ்கிரிப்டிவ் மோடில் இருக்கும். நீங்கள் பென் அண்ட் நோட்டு மூலமாக எஸ்ஏ ரைட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 50 மார்க்கு. அதிகபட்சமான டைம் உங்களுக்கு 45 மினிட்ஸ். இங்கிலீஷ்லேயோ இல்லை ஹிந்திலேயோ தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இதுலேயும் தமிழ் மொழியில் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் தமிழ் மொழியிலே இந்த பேப்பர் 2 நீங்கள் அட்டன் பண்ண முடியும்.
ப்ராப்பராக அவங்க சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி சப்மிட் பண்ண எல்லா அப்ளிகேஷனும் வந்து உங்களுக்கு அப்ரூவ் ஆனோடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கிற மாதிரி உங்களுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருவாங்க. அது போக நீங்கள் இந்த பேப்பர் 1 எக்ஸாம் எழுதுறதுக்கான அட்மிஷன் சர்டிஃபிகேட் ஹால் டிக்கெட்டுங்கிறதே அவங்க வந்து அட்மிஷன் சர்டிஃபிகேட்னு சொல்கிறாங்க. அதை வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு ஒரு 3 நாள்லேருந்து 7 நாளைக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது கொண்டுட்டு போகணும். அது தவிர்த்து ஒரு ஐடி கார்டு நீங்கள் கண்டிப்பாக கொண்டுட்டு போகணும். அது நீங்கள் வந்து ஆதார் கார்டோ, ஓட்டர் ஐடியோ, பேன் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ எதுவோ உங்கள் ஐடி ப்ரூஃப் வந்து தெளிவாக ஒரிஜினல் கொண்டு போனால் மட்டும்தான் உள்ள எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணுறதா போட்டிருக்காங்க. அந்த ஐடி ப்ரூஃபில் உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் இது ரொம்ப வந்து கிளியராக மென்ஷன் ஆகிருக்கணும். அப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எக்ஸாமினேஷன் மூலமாக செலக்ட் ஆகக்கூடிய எல்லா ஸ்டாஃபுமே ஆஃபீஸர்ஸுமே இந்தியாவுக்குள்ளே எந்த இடத்துலையும் பணி செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கேண்டிடேட்ஸ்க்குன்னு சில முக்கியமான அறிவிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வரைக்கும் 30 வரை டேட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நம்ம லத்தாச்சிக்காரன்ட்டு லாஸ்ட் டைமில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண போனீங்கன்னா, ஒருவேளை அதிகமான நபர்கள் லாஸ்ட் டைமில் அப்ளை பண்ணுறாங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நிறைய சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ண முடியாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் மினிட் இதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அப்பப்போ முன்கூட்டியே நீங்கள் வந்து தயாராகி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கணும். ஃபோட்டோவோ, கையெழுத்தோ, ஐடி ப்ரூஃபோ எல்லாமே வந்து கிளியராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்கேன் பண்ணது சப்போஸ் பிளர்ராக மங்களாக இருந்துச்சுன்னா அவங்க அப்ளிகேஷன் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி நீங்கள் கொடுக்குற ஐடி ப்ரூஃபில் வந்து உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து கிளியராக மென்ஷன் ஆகிருக்கணும், கரெக்டாக இருக்கணும். ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அப்புறம் பார்ட் 2ல் வந்து நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் இருக்குது. இது டீட்டெயிலாக நீங்கள் அதிலேயே போய் பார்த்துக்கலாம். அதில் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபோட்டோவோட சைஸ் எவ்வளோ இருக்கணும் அந்த இது எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணுன்னா இந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. இது ஃபோட்டோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கிளியராக நேராக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும். இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எதுவும் இதில் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். பேப்பர் 2க்கான லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 23 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தமிழும் இருக்குது. அதனால் நீங்கள் எக்ஸா ரைட்டிங்க்கு பற்றி நீங்கள் எக்ஸாம் பற்றி கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் தமிழ்லேயே அட்டன் பண்ணலாம். வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறையா இந்தியா முழுக்க நிறையா மாநிலங்களில் வேக்கன்சி இருக்குது. நான் தமிழ்நாட்டில் உள்ளதை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் வந்து இந்த சிஜிஎஸ்டி அப்படிங்கிறதுல வந்து மொத்தம் 188 போஸ்ட் இருக்குது. கஸ்டம்ஸில் வந்து மொத்தம் 234 போஸ்ட் இருக்குது. ஸோ இதையும் வந்து அவங்க பொது பிரிவினர், பிசி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் யார் யாருக்கு என்னென்ன டீட்டெயிலையும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுபோக உடல் ஊனமுற்றவங்களுக்கு எத்தனை போஸ்ட் இருக்குங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஆகவே இந்த எஸ்எஸ்சி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 10ஆம் வகுப்பு தான். அதனால் அதிகமான நபர்கள் வந்து நம்ம எப்படி குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி நிறைய பேர் மத்திய அரசு ஊழியர்களாக மாறுறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள்.